இதற்கு ஏது என்ன தருவேனா, இதற்கு ஏது என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே என்னோடு சுமப்பதை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. என் தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, வானம் உங்களுடைய சிங்காசனம், பூமி உங்களுடைய பாதபடியப்பா. நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் ஆண்டவர். இந்த நேரத்தில் இந்த இடத்துல அடிமைப்பட்டு நிறுத்தி இருக்கிறப்பா. பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியின் ஜீவன் உள்ள வார்த்தைகளை அன்பி தாங்காண்டவர். என்னுடைய ஞானம் என்னதென்று உமக்கு தெரியாப்பா, என்னுடைய அறிவு என்னதென்று உமக்கு தெரியாப்பா, என்னுடைய பலன் என்னதென்று உமக்கு தெரியாப்பா, என்னுடைய நீதி என்னதென்று உமக்கு தெரியாப்பா, என்னுடைய பரிசுத்தம் என்னதென்று உமக்கு தெரியாப்பா. ஆண்டவரே, ஜாலிகளுக்கு மத்தியில வார்த்தைகளை அனுப்பி தேற்றுகிற தெய்வம் என்று நான் அறிவேனப்பா. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறாப்பா. ஜீவனான வார்த்தைகளை கொண்டு தேற்றும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் செய்யும். சிறிது அவருடைய கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் மறைத்து பரிசுத்த ஆவியாளர் திட்டமும் தெளிவுமாக சபையோடு ஜனங்களோடு தேசத்தோடு பேசும்படி உங்களை நோக்கி கெஞ்சி கேட்கிறாப்பா. குறைகள், குற்றங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாம் அன்பான தயவாய் கிருபையாய் இயேசு கிறிஸ்து மூலம் இருக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் வாசிகள். பாருங்கள், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் பாருங்க என்ன பார்க்கிறாரா. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்கள் கிரியைகளை பார்த்து பாருங்க, அவர் என்ன சொல்லியிருந்தாரா. நினைவே பட்டணத்தை பார்த்து, இந்த பட்டணம் முழுவதும் அக்கிரமத்தாலும் பாவத்தினாலும் நிறைஞ்சு இருந்த நிமித்தம் யோனாவை கொண்டு சொல்லுகிறாரு, யோனாவே, இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், இது அக்கிரமத்தால் நிறைஞ்சிருக்கிற நிமித்தம் நீ போய் என்ன செய்ய, அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண. 3 நாளைத்தான் என்ன செய்ய போறேன், அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு யோனாவை கொண்டு பேசி, யோனா தெரு முழுவதும் பிரசங்கம் பண்ணான். தேவன் அழிக்க போறான், அழிக்க போறான், அழிக்க போறான். இந்த ஜனம் இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன செய்யறாங்களா, அவங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறார்கள். எப்படி வேலை சொல்லுது பாருங்க. பாருங்கள், அந்த தீங்க அப்ப ஆண்டவர் செய்யாரா, செய்ய மனஸ்தாபப்படையாரா. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒரு தவறு இருக்கு, தப்பிதங்கள் இருக்கு, ஆனா தேவ வார்த்தை நம்மளை தொடும்போது, அதை விட்டு மனம் திரும்பும் போது நமக்கு அநேக தீங்கு வாரதா கத்திரா என்ன செய்யாது சொல்லுங்க. அதை மனஸ்தாபப்பட்டு அதை நமக்கு அந்த தீங்கு வராத படிக்க பாதுகாப்பாங்க. பாருங்க, யோனாவுக்கு இது பயங்கர விஷயம். மத்திய கோபம் கேட்கிறா. யோனாவுக்கு இது பயங்கர கோபம். என்ன கோபம்னா, இவன் 3 நாள் அந்த தெரு முழுவதும் பிரசங்கம் பண்ணான். கர்த்தர் அழிக்க போறார், கர்த்தர் அழிக்க போறார், அழிக்க போறாரு. ஆனா தேவன் என்ன செய்தார்னா, இந்த ஜனம் மனம் திரும்பின உடனே இந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுட்டார். யோனா பிரசங்கம் பண்ண அழிப்பாரு, இவரு மனஸ்தாபப்பட்ட ஜனத்தை மன்னிக்காரு. இது யோனாவுக்கு பயங்கர வருத்தம். நான் பிரசங்கம் பண்ணேன், நான் சொன்னேன், அது நிறைவேறலைன்னா இந்த ஜனம் என்ன ஏற்றுக்கொள்ளாத, இந்த ஜனம் என்ன நம்பாத, நான் எப்படி இந்த ஜனங்கள் மத்தியில் மறுபடியும் நிற்க முடியும். கர்த்தர் அழிக்க போகிறார் என்று பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அந்த நேரத்தில் ஜனம் என்ன செய்து மனம் திரும்புது. அந்த பாவ வழிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புது. அப்போ கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஜனத்தை அழிக்கல. இது யோனாவுக்கு பயங்கர பாருங்கள். இப்படி சொல்ல பாருங்க, தேவனே நீ இரக்கவும் மனம் உருக்கம் உள்ள பாருங்கள், நீடிய சாந்தம். நீடிய சாந்த நபர்கள் சொல்ற, நீ மன இரக்கமும் பொறுமையும் நீடிய சாந்தம் உள்ள தெய்வம் என்று நான் அறிவேன். இது ஒரு பக்கம். இது சொல்றேன் சொல்ல, நீ மனஸ்தாபப்பட்டா நான் சொல்றேன், நான் பேசுறது நிறைவேறாமல் போகுமோ, அது ஒரு பக்கம். இன்னொரு
நான் பேசுறது நிறைவேறவில்லையே, இந்த ஜனம் என்னை ஏற்றுக்கொள்ளாதே, இந்த அந்த ஜனங்களை மத்தியில போய் நான் எப்படி சொல்ல முடியும், எப்படி பேச முடியும்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இதை அழைக்கவில்லைன்னா நான் பேசுறது பொய் அழைப்போமே. ஒரு பக்கம் நீர் இறக்கவும் நீடிய சாந்தம் நீடிய பொறுமை உள்ள தெய்வம் என்று நான் அது ஒரு பக்கம். பாருங்க எப்படி நடக்க பாருங்கள், எப்படி பேச பாருங்கள். கர்த்தாவே இப்போது என் பிராணனை என்ன விட்டு எடுத்து போடும். பாருங்க எப்படி இருக்கு. நீரு பேச சொன்ன நான் பேசுறேன், நீர் இப்ப மன்னிச்சாச்சு, இந்த ஜனங்க மத்தியில் எனக்கு இனிமே நிக்க முடியாது, அதனால என் பிராணனை என்ன விட்டு எடுத்து போடும். பாருங்கள், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும், சாகிறது மேலா இருக்கு. எப்படி இருக்கு? எங்கி என்ன சிந்திக்கணும்னு சொன்னா, என்னுடைய ஆளுங்கள் சொல்றேன், ஆண்டவரே நான் பேசுறது நிறைவேறாத போனாலும் பரவாயில்லை, நான் பேசுறது நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, இந்த ஜனத்தை நீர் மன்னித்தீரே, இந்த ஜனத்துக்கு ஒரு மீட்பை கொடுத்தீரே, இந்த ஜனம் என்ன மதிக்காவிட்டாலும் பரவாயில்லப்பா, நீர் மன்னிச்சீரே என்று இவரை என்ன செஞ்சிருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா இவரை என்ன செஞ்சா தெரியுமா? கர்த்தர் கேட்கிறாரு, இவனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? அங்கிட்டு போய் ஒரு குடிசையை போட்டு கூடாரத்தை போட்டு இருந்து கொண்டு நகரத்துக்கு இந்த தேசத்துக்கு சம்பவிக்க போகிறத பார்க்க மட்டும் இந்த குடிசைக்குள்ள இருப்ப அவர் சிந்தைய பாருங்க. தேவன் அந்த ஜனங்களுக்கு இதயத்தை பார்த்து அவர்கள் செய்த அக்கிரமத்தை அவர் உணர்வடைந்து அவர்கள் ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு ரெட்டு உடுத்தி சாம்பார் அந்த காலத்துல கேட்டு மன்னிச்சாச்சு. ஆனா யோனாவால் என்ன செய்யல, இதை சகிக்க முடியல. நான் பேசிட்டேனே, அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டேனே, இந்த ஜனம் என்ன மதிக்காத ஏற்றுக்கொள்ளாத, இந்த மறுபடியும் எப்படி அந்த ஜனங்கள் மக்களுக்கு நான் நிற்பேன், நகரத்துக்கு சம்பவிக்க போகிறது அப்படின்னு அழிவை பார்க்கும்படி கூடாரம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவும் கர்த்தருடைய ஊழியக்காரன். இன்றி ஆண்டுடைய ஆவியினால சொல்லுகிறேன், சில ஊழியர்களை மாத்திர வேதத்துல சொல்ல நேரம் போக சொல்றவார். இது ஒரு ஊழியக்காரன். ஜனத்தை தேவன் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும், நான் கர்த்தர் நான் பேசுறது நிறைவேறினாலும் நிறைவேற விட்டாலும், தேவன் ஜனத்துக்கு கிரியை பார்த்து மன்னித்தாலும் சந்தோஷப்படல. என்னச்சியா, நான் பேசுறது நிறைவேறவில்லையே, அழிப்பாரா அழிக்க மாட்டாரா, மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, என்ன செய்வார்னு பார்க்க கூடாரம் போட்டுக்கொண்டு காத்திருக்கிறார். அதுவும் கர்த்தருடைய ஊழியக்காரன். இனி சில ஊழியர்களை ஆண்டவருக்கு ஆவியினால் சொல்லுகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எப்படி பாருங்க, கவனமா கேட்கணும். எதுவரைக்கும் இந்த ஜனம் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு, அவர்கள் எவ்வளோ நன்மைகளை கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள், இதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து. எப்படி பாருங்கள், ஒரு இங்க யோனாவிட என்ன சொன்னாரு, நான் இந்த தேசத்தை நிறைவே பட்டணத்தை அழிக்க போறேன், நீ போய் எல்லாருக்கும் என்ன செய்ய பிரசங்கம் பண்ணணும். இங்க என்ன சொல்லுகிறாரு, மோசே பார்த்தாலும் சொல்லுகிறாரு, இந்த ஜனம் என்ன ஜனம், வடகா கடத்துள்ள ஜனம், இவர்கள் எவ்வளவு நன்மைகளை அற்புதங்களை அதிசயங்களை கண்டும் இவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, இதனால நான் என்ன செய்ய போறேன், இந்த ஜனத்தை நிர்மூலமாக்க போறேன். யாருக்கிட்ட சொல்லியாரு? மோசே கிட்ட சொல்லியாரு. படி. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பாருங்க என்ன சொல்லியாரு மோசே, இந்த ஜனத்தை நான் அழிச்சு கொடியேன், ஆனா ஒன்னு நான் என்ன செய்ய, ஒரு பலத்த ஜாதியா மாற்றேன், இன்னொரு பெரியவனை மாற்றேன். சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனை பார்த்து இந்த காரியத்தை செய்ய உனக்கு நான் என்ன வாங்கி தாரேன்னு சொன்ன நம்ம என்ன செய்வோம், பின்பற்றி போயிடுவோம். அது ஒரு அப்பா மனுஷனே கூட. ஆனா இந்த வானத்தை பூமியை உண்டாக்குற அண்ட சராசரி படைத்த தெய்வமாக்கும் மோசையிட்ட சொல்லியாரு. இதுவருக்காக என்ன, நீ மண்டாடாத, ஜெபிக்காத, நீ விடு, இதோட நறுமணமாக்கி போறேன், சுதந்திரத்துக்கு புறமே தள்ள போறேன், நீ விடு, ஜெபிக்காத, நான் வந்தேன் என்ன செய்ய போறேன், ஒரு பலத்த ஜாதியா மாற்ற போறேன், பெரியவனாக்க போறேன், நீ எது கேட்டா நான் செய்ய போறேன். ஆனா மோசே என்ன சொல்றா பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியரை கேட்பார்கள். பாருங்கள், மோசே அதுக்கு என்ன சொல்ல பாருங்க, எகிப்தியரை கேட்பாரு அப்படின்னா
ரட்சிக்கப்படாதவன் தேவனை அறியாதவன் இதை கேட்பானே அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று அப்படி எதிர்த்து தேசத்துல இருக்கும்போது நீர் என்ன செய்தீர்? அழைத்துக் கொண்டு வந்தீர். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுற புரியுதா? ஓ எதிர்த்துல இருக்கும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று தானே கொண்டு வந்தீர். அப்ப நீர் இதை அழித்து போட்டா எதிர்த்து இதை கேட்பானே. பாருங்கள், இரவில் அக்கினாலும் பகல் மேக சமக்காலும் நடத்தி கொண்டு வந்ததெல்லாம் அதை எதிர்த்து அழிஞ்சிருக்கேன். அவன் அறியா நீர் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னது அவன் அறிந்திருக்கிறான். நீர் கூட்டிக் கொண்டு வந்த வார வழியில இந்த ஜனத்தை நீர் நிர்மூலமாக்குறான், நீர் அடிச்சு போட்டா எரித்திய உண்மை தூசிப்பாரு. ஆகிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அந்த தானத்தை பாருங்க. அந்த ஜனத்தை குறிச்சு 6 லட்சம் புருஷர்களுக்கு வேதம் சொல்லுது. அந்த அறியாம காலம் கோடிக்கணக்கில் ஜனங்கள் இருந்தாங்க. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். இவ்வளவு ஜனத்தை நடத்தி வருகிற மோசையை தாழ்மை பாருங்க. ஆண்டவரே நீர் இப்ப நிர்மூலமாக்குறான், அழிச்சு போட்டா உங்களுடைய நாம தூசிக்கப்படுவேன், உங்களுடைய நாம எதிர்த்து உண்மை நிந்திப்பாரு, உண்மை பரியாசிப்பாரு. நீர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குறுதியாக கொண்டு வந்தீர். ஒரு ஆத்துமாக்காக எப்படி பறந்துருக்கிறான் பாருங்க. இங்க ஒருத்தர் என்ன செய்யறான்? முடிச்சியும் போட்டுக்கொண்டு எப்போ நகரத்துல என்ன நடக்க போகுது, எப்ப அழிப்பாரு, எப்ப அந்த ஜனத்துக்கு நான் பேசுற நிறைவேறும் குடிச்சியும் போட்டு காத்திருக்கிறான். இங்க ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு? நீர் என்னை பெரிய ஜாதியாக்க மாற்றண்டா, என்ன கோடீஸ்வரனாக மாற்றண்டா, இந்த ஜனத்தை நீர் மன்னித்தால் போதும், இந்த ஜனத்தை நீர் விடுவித்தால் போதும் என்று மோசே சொல்லுகிறார். ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியா கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டு இந்த தேசத்திலே அவர்களை கொண்டு பாருங்கள். ஒரே மனிதனை கொல்வது போல் இந்த ஜனத்தை எல்லாம் நீர் கொல்வீரோ? யார்கிட்ட கேட்கிறாங்க? இந்த வானத்தின் பூமி படைச்சு அண்ட சராசரத்தின் தெய்வமா இருக்கிற தெய்வத்திட்ட கேட்கிறான் பாருங்க. ஒரு மனிதனை கொல்வது போல் இந்த ஜனத்தை எல்லாம் நீர் கொல்வீரோ? நீர் கொன்னா இந்த கீர்த்தியை கேட்க அப்படின்னா புதுசா ஒரு சபையை ஆளுக்குரிய பேசணும்னா கொஞ்சம் ஆழமா பேசணும்னா, இப்போ ரட்சிக்கப்பட்டு புதுசா சபையில வருது, ஒரு ஆத்மா வருது. அந்த ஆத்மா ஒரு இங்க வந்தது நிமித்தம் அதுங்களுக்கு ஏதாவது தீங்கு சம்பவிச்சா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அங்க போனதான இது நடந்தது, அங்க இதனால போனதான உங்களுக்கு சம்பவிச்சு அப்படின்னு சொல்றார்கள். ஆனா இப்போ மோசே என்ன சொல்றாருமா? இந்த உங்களுடைய கீர்த்தியும் புகழையும் கேட்டு வந்த ஜனம் நீர் இப்போ இந்த ஜனத்தை ஒரு மனிதனை கொல்வது போல கொண்டு போட்டா ஆண்டவரே நீர் நீடிய சாந்தமும் நீடிய கிருபையும் நீடிய தயவும் உள்ள தேவன். நீரு எதிர்த்த விட்டு இந்த ஜனம் இவ்வளவு நாள் உடைய கிருபையும் வல்லவினாலே எவ்வளவு நாள் மன்னித்து வந்தீரே. அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவரோட 10 பேச பாருங்க ஜனங்களுக்காக. இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஒரு சபை விசுவாசிகள் இருக்காங்க, ஒரு தவறு செய்யும் போது, தப்பு செய்யும் போது, தேவனை விட்டு விலகி போகும்போது, ஆண்டவரே இந்த ஆத்மா இப்படி உமக்காக வந்தது, உமக்காக இப்படி செய்த பிள்ளை, உமக்காக இப்படி ஓடுனது, இன்றைக்கு இது சோர்ந்து போகுது ஆண்டவரை, இப்படி அந்த செய்த கிரியை ஆண்டவர்கிட்ட நினைவு போட்டுக்கிறாங்க. புரியுதா? நினைவு போட்டுக்கிறது. மோசே என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் இவர் செய்ததையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதையும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நினைவு போட்டுக்கிறாங்க. இருப்ப கொண்டு போட்டா எரிக்க நிந்திப்பான், தூசிப்பான், இந்த ஜனத்துக்கு இதெல்லாம் கொடுப்பேன் என்று கொண்டு வந்தீர். ஆனா நீர் இப்போது கொண்டு போட்டா உமக்கு நாம தூஷிக்கப்படும். இவர் ஆண்டவர் என்ன சொல்லியாரு? மோசே நீ ஒதுங்கிரு, இந்த ஜனங்களுக்காக நீ மண்டாடாத, ஜெபிக்காத, இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? சுதந்திரத்தை அழிக்க போறேன். இது வடக்கா காலத்துள்ள ஜனம் எவ்வளவோ அற்புதங்களும் நன்மைகளும் கண்டார்கள், ஆனாலும் என்ன விசுவாசிக்கல. நீ இதுக்கு என்ன செய்யற? ஜெபிக்காத, நான் இதெல்லாம் அழிக்க போறேன். ஆனா மோசே என்ன சொல்றான் பாத்தீங்களா? கொஞ்சம் பலத்த ஜாலியா மாற்றம் தெய்வமாக சொல்லி ஒரு மனுஷனை பார்த்து, சாதாரண மனுஷனாலே நம்ம விட்டுட்டு போவோம். தெய்வம் சொல்ல அவன் என்ன சொல்லுமா? நீர் என்னை பலத்த ஜாலியா மாற்றண்டா, இந்த ஜனத்தை என்ன செய்தா போதும்? மன்னித்தா போதும். நீ நீடிய சாந்தமும் நீடிய கிருபையும் நீடிய பொறுமையும் உள்ள தெய்வம் என்று நான் அறிவாண்டவரை எதிர்த்த விட்டு வந்த இந்நாள் வரைக்கும் நீ இந்த ஜனத்தை மன்னித்து வந்தீரே, உங்களுடைய வல்லமை பெரிதா விளங்கு. அது நிமித்தம் என்ன செய்யணுமா? இந்த ஜனத்தை மன்னிய ஒரு உற்சவம். மோசே ஆண்டவரோடு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற பாருங்க. என்ன நடக்குது பாருங்க.
அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தே. ஒரு மினிட் பாருங்க, இதான் விஷயம். ஆறுக வார்த்தையின்படி ஜனத்தை மன்னித்தாரு. ஆறுக வார்த்தையின்படி ஜனத்தை மன்னித்தாரு. மோசாரு கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபத்தின் நிமித்தம் அந்த தேசத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு 6,00,000 புருஷர்கள், 6,00,000 ஸ்திரீகள், அண்ணன் அறியாமக்கான எவ்வளவு பிள்ளைகள், இத்தனை பேருக்கும் ஒரே ஒரு மோசை மூலம் அந்த நேரத்தில் என்ன செய்யுது? மன்னிப்பு உண்டாதா? உண்டாதா? இங்க ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறா? குடிசையை போட்டுக்கொண்டு எப்போ அழிப்பா, எப்போ நான் பேசுறது நிறைவேறும், எப்போ நான் பேசுறது நடக்கும் என்று குடிசையும் போட்டுக்கொண்டு இது நடக்க பார்க்க மட்டும் என்ன செய்வாரு? பிடிவாதமா இசைக்குள்ளே காத்திருக்கிறார். இங்க மோசம் என்ன செய்யறாரு? இந்த ஜனத்தை பெரிய காரியம் மாற்றண்டா, இந்த பலத்தவனாட்டு மாற்றண்டா, இந்த ஜனத்தை மன்னித்தால் போதும் என்று கெஞ்சிக்கிறார். இந்த கொண்டு வந்தது நடத்துறது சொல்ல பேசலாம் ஒரு 2 மணிக்குள்ள தெரியாது. இது காலத்துக்குள்ள போனா 2 மணிக்குள்ள போகுது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசியது 2 வசனம் போதும், அப்படியே பேசலாம். இது நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பேசுறோம். எவ்வளவு ஆழமான சக்தி உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அதனால என்ன செய்ய கொஞ்சம் மேலோடு பேசுறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பாருங்கள், இதே மோசே இன்னொரு இடத்துல பாருங்கள், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு அவசியங்கள். எப்படி ஜனங்களுக்காக மன்னாடியதை பாருங்க, எப்படி ஜனங்களுக்காக கர்த்தரோடத்துல போய் கெஞ்சுகிறார் பாருங்க, எப்படி நினைவு போட்டுகிறார் பாருங்க. மனங்காலத்துல ஜனம், என் கோபம் இவர்கள் மேல் மூடவும், என் கோபம் இவர்கள் மேல் மூடவும், நான் இவர்களை அழித்து போடவும், நான் இவர்களை அழுத்தி போடவும், என்னை விட்டு விடு. நீ என்ன பாருங்க, தெய்வமாக்கு மோசடி கேட்க பாருங்க. இந்த ஜனம் மனங்காலத்துல ஜனம், இது இவங்க மேல கோபம் எரிச்சமா இருக்கிற, என்ன நீ விட்டு விட அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு? விடல. ஜனங்களுக்காக கோபனியா, ஜனங்களுக்காக கெஞ்சியா, போனோட ஜனங்கள் நடத்துறது செஞ்சது உங்களுடைய அழைப்பை நம்பி, உங்களுக்கு வார்த்தையை நம்பி, உங்களுக்கு நம்பிதான் இறங்கி வந்தாங்க. இந்த இருட்டை விட்டு இறங்கி வரும்போது பாலும் தேனும் ஓடுகிற காணா தேசத்தை தருவேன் என்று நீ சொன்ன நிமித்தால் ஜனங்கள் வந்தார்கள். இதெல்லாம் தானே போட்டுக்கிறார். இதுக்காக ரகசியம் என்னன்னா, இதுதான் உண்மை. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு ஆத்துமா இடறி போனா, சோர்ந்து போனா, தளர்ந்து போனா, இதெல்லாம் கர்த்தர் தடவை போட்டாலும், ஆண்டவரே இந்த ஆத்மா எப்படி உமக்காக ஓடுனது, உமக்காக நின்னது, உமக்காக உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய ஊழிய பாதையில உமக்கு கொடுக்கிறதுல எடுக்கிற எல்லாத்திலும் ஒத்துழைத்த ஆத்மா இன்றைக்கு இப்படி தவறி போயிருக்க காரணம் என்ன? ஆண்டவரோடு பறந்து பேசிக்கிற முடியும். உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய கிரியையினாலும் எதிர்த்து தேசத்திலிருந்து புறப்படப்படுங்க உங்களுடைய ஜனத்துக்கு மேல் உங்களுடைய கோபம் பற்றி எறிவது என்ன? ஆண்டவர் சொல்லியாரு, இது வடக்காகத்துள்ளதுனோ இதனை அழிக்க போற நீ ஒருங்க மோச ஆண்டவரை பார்த்து கேட்கிறா பாருங்க. உம்முடைய ஜனம், உம்முடைய வார்த்தையை நம்பி இறங்கி வந்த ஜனம், நீர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னதை நம்பி இறங்கி வந்த ஜனத்தின் மேல் உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? இப்படி பாக்குற பாருங்க, எப்படி கேட்கிற பாருங்க. ஜனங்களுக்காக பறந்து பேசுற இந்த இடத்துல இந்த ஜனத்தை நீர் கொண்டு போட்டா, இந்த மலைகளை கொண்டு போட்டா, இந்த இடத்துல கொண்டு போட்டா தீங்கு செய்ய அப்படிங்கிற கொல்லக்கு வாண்டிதான் நீர் என்ன செஞ்சிரு அழைத்து கொண்டு வந்தேன்னு பரஜாதிக்காரமா நிந்திப்பா. ஆண்டவரை பார்த்துக்கிறோம், ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்த பாருங்க. எப்படி இருப்பாருங்க, நீர் பாலும் தேனும் ஓடுகிற கானா தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அவங்க இறங்கி வந்து இந்த நேரத்துல நீர் இந்த ஜனத்தை அழித்து போட்டா, கொண்டு போட்டா, எழுத்தி என்ன சொல்ல ஆண்டவரை, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இவரை கொண்டு கொடுக்க முடியாத காரணத்தினால் வழியில் இந்த ஜனத்தை அழிச்சு போட்டார்கள் உங்க நிந்திப்பா ஆண்டவரே. அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டோம் பாருங்கள் ஆண்டவரே, அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டோம். பாருங்கள், இவன் என்ன சொல்ற, அந்த ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டோம். இங்க என்னாச்சு, நிறைவேற என்னாச்சு, ஆண்டவர் ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டா, இவருக்கு யோனாவுக்கு எரிச்சலாக. அதுதான் சிந்திக்கணும் பாருங்க. யோனாவுக்கு அது மிகவும் விஷயமா இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு, ஆண்டவர் எரிச்சலா இருக்காரு, மோசைக்கு இப்படி இருக்கு. எப்படி நினைவு பண்றான் பாருங்க. உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நினைத்தவர்களும் ஆபிரகாம ஆண்டவர் அழைத்து என்ன சொன்னார் பாத்தீங்களா? இந்த பாருங்க, ஆபிரகாமே வெளியே வா,
வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா எவ்வளவு நட்சத்திரம் என்ன கூடுமானா உன்னுடைய சந்ததி பூமியில என்ன கூடும் அப்படின்னு அது எப்படி நிரப்பட பாருங்க. அப்போ இந்த ஜனம் புதுசா ரட்சிக்கப்பட்டு உண்மை வார்த்தையை நம்பி இறங்கி வருது. நீர் இந்த ஜனத்தை அழிச்சு போட்டா ஆபிரகாமுக்கிட்ட நீர் வாக்குத்தத்தம் பண்ணுறது நிறைவேறாமல் போகும். புரியுதா உங்களுக்கு? பேச புரியுதா? இப்ப ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆபிரகாமே நீ அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானா ஒரு சந்ததியை என்ன கூடும். அவ்வளவு ஜனத்தை அப்படி. அப்ப இந்த ஜனத்தை நீ அழிச்சு போட்டா ஆபிரகாமுக்கிட்ட நீ சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போயிடும். ஆண்டவரே எப்படி அந்த ஜனங்களுக்காக சிறப்புல நிக்காம பாருங்க. நம்ம ஒரு 50 இடத்தை வச்சு நடத்தக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் ஸ்திரீகள், இவ்வளவு பிள்ளைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வருகிற மோசடி அந்த தாழ்மையை பாருங்க. அதவாறு கொண்டு போட்டா, நிர்மூலாக்கி போட்டா, ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க? இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்க முடியாதனாலதான் வழியில கொண்டு போட்டான்னு நிந்திப்பார். இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்ய போகுது? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, தோற்று போகுது. அங்கே நிந்திக்க வைப்பார். நிந்திக்கிற சூழ்நிலை வருது. எப்படி தினம் போட்டுக்கிறாங்க? மோசே நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க குறித்து கர்த்தர் என்ன செய்யறாங்க? மனஸ்தாபப்பட்டார். இதெல்லாம் நினைவு போட்டுறாரு மோசே. இந்த ஜனங்களை குறித்து எல்லாம் நினைவு போட்டி 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 ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? ஜெபத்தினால என்ன செஞ்சுட்டாரு? அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆதரவாக மாற்றினார். இவரை என்ன செய்யறாரு? குடிசையும் போட்டுக்கொண்டு எப்போ அழிப்பாருங்க பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லா சிந்திக்கணும். ஒரு ஜனம், ஒரு ஆத்மா புதுசா வந்தாலும் சரி, இப்போ முன்ன அவர் 10 வருஷமா இருக்கிறாலும் சரி, சோர்ந்து போனான், தளர்ந்து போனான், பின்மாற்றத்துக்கு போனான், விசாசாரம் திருப்பி கொண்டு போனான். நம்ம செய்ய கடமை என்ன? ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஆத்மா, நீர் எனக்கு தந்தது, இவ்வளவு நாள் நடத்த தந்தாரு, இவ்வளவு நாள் நான் எவ்வளவு நன்மைகளை செய்ய பெற்றிருக்கலாம், உமக்கு ஓடி இருக்கலாம், உமக்காக எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கலாம். இது ஓரநாட்டு கற்கடத்தில் நிலவு போட்டான். ஆண்டவர் இது போக காரணம் என்ன? இது பின்மாற காரணம் என்ன? உங்கள் சமூகத்தை விட்டு வெளியே போக காரணம் என்ன? எனக்கு காட்டாண்டவரை நான் இவ்வளவு நடத்தி வந்து நடத்தினேன். ஆனா இது இப்ப பின்மாற்றத்தில் இருக்கே, சோர்ந்து போகுதே, உங்க விட்டு விலகி போகுதே. காரணம் என்னன்னு பகிர்ந்து பேசி அந்த ஜனத்துக்கு மீட்பை வாங்கி கொடுக்க பொறுப்பாக இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரர் நல்ல சுந்தரமா கேட்கிறாங்க. யோனாவுக்கு நான் பேசினது நிறைவேற வேணும், நான் சொன்ன நடந்தா அந்த ஜனம் என்ன மதிக்கும். அவர் பாஷா போய் நிற்கிறார், அந்த ஜனங்கள் மத்தியில நிற்கிறான். அந்த கோபம் இவருக்கு என்ன தெரியுமா? இல்ல பெரியவனா மாட்டாங்க, என்ன கோடீஸ்வரனாட்டும் மாட்டாங்க. எனக்கு நடத்த தந்த இந்த ஜனத்தை நீர் மன்னித்தா போதும். சங்கீதம் 106 32 33. பேர்பட்ட மோசம் பாருங்க. ஜனத்துக்காண்டி இவ்வளவு திறப்புல நிக்க மோச அந்த மோரியாவின் தண்ணீர் விஷயத்துல மோசே ஒரே ஒரு வாக்கு நிமித்தம் மோசை என்ன வந்தா? பொல்லாப்பு வந்தான். அது என்ன வார்த்தை என்று சொன்னால் என்னாகும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மணிக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். பாருங்கள் எப்படி பிடிக்காமர்கள். அது வரைக்கும் மோசே என்ன செஞ்சுட்டு இருந்தா? ஜனத்துக்காக எவ்வளோ தரப்புல இருந்த மோச அந்த நேரத்துல சபையா அப்படின்னா விசுவாசி, அந்த விசுவாசிகளை பார்த்து என்ன அவருக்கு ஒரு புது பேர் போடுங்க பாருங்க. கலகக்காரரே, பிரச்சனைகளை உருவாக்குறவர்களே, முறுமுறுக்கிறவர்களே, பல இது பண்ணாங்க. பணிவர்கள் முறுமுறுத்தார்கள் சொல்லுது. அந்த நேரத்துல கலகக்காரரே கேளுங்கள், சொல்லிருக்கு. இந்த கண்மலையில் இருந்து மோசையோ ஆரம்பம் அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கண்மலையை பார்த்து
பேசு. இவன் என்ன செஞ்சா கண்மலையை பார்த்து ஜனங்கள் மேல் இருக்க கோபத்தினால கோலை எடுத்து அடிச்சுட்டான். உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனத்துக்காக நினைந்து தண்ணீருக்காக கண்மலை பார்த்து பேசு. ஆனா இவன் இந்த ஜனங்கள் கிட்ட ஜனங்கள் முறுமுறுக்கிறத பார்த்து ஒரு கோபத்தினால இவங்ககிட்ட கலகக்காரரே கேளுங்கள், நாங்கள் தெய்வம் அல்ல, நாங்கள் இந்த கண்மலைகளுக்கு அந்த வார்த்தைகள் நாங்கள் இந்த கண்மலைகளுக்கு தண்ணீரை பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். ஆண்டவர் அடிச்சதுனாரா பேசுனாரா? பேசுனார். இது யாருக்கு கோபத்துல? விசுவாசிகளுக்கு கோபத்துல பாருங்க. இதனால அவங்க என்ன நடந்து பாருங்க. அல்கராசிகள் இந்த சபையாருக்கு பாருங்க, நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன நடந்து பார்த்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் இந்த மோசைக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போக கூடாதபடி ஆச்சு. ஒரு சின்ன கசப்பு இருந்தா கூட பாருங்கள், அந்த இடத்துல கொண்டு போக முடியல. ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேசு. இவன் அடிச்சான். ஆரோ எந்த தப்பு ஆரோ பண்ணல பாருங்க. ஆரோ 2ஆவதா இருக்காரு. ஆனா மோசை கிட்ட இவன் ஒரு வார்த்தை என்ன செய்யல. ஆரோன் தொட பாசுறாங்க. ஆரோன் ஒரு வார்த்தை சொல்ல. ஆனா மோசையோட 3 வயசு மூத்தது. ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசதான் சொன்னாரு, நீ அடிக்காத என்று ஒரு வார்த்தை சொல்லாம இருக்க காரணத்தினால அதுல 23 வரைக்கும் ஆரோனை பார்த்து சொல்லியாரு, மோசே ஆரோனை கூட்டிட்டு 102 வரைக்கும் போ. அவை தன் இனத்தாரோட நினைச்ச போறாங்க. அவனை கொல்ல போறேன், அவனை பூமியில் இல்லாதபடிக்கு கொல்ல போறேன். 102 மலைக்கு கூட்டிட்டு போட்டு பாருங்க. இந்த தண்ணீரை பற்றிய காரியத்துல பாருங்கள், இவன் எந்த தப்பு பண்ணல. மோசதான் கலகக்காரரை கூப்பிட்டான். கண்மலை பார்த்து பேச வேண்டியதை கோல் எடுத்து அடிச்சான். ஆரோன் ஒண்ணும் செய்யல. பாருங்க, பார்த்து சும்மா இருந்தாய். மாறும் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பாஷம் இத்திரு தினத்தை நடத்தி வருகிற மோசைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? மோசே ஆண்டவர் பேசத்தான் சொன்னாரு, அடிச்சாலும் ஒரு வார்த்தை சொல்லல. இதை பார்த்து கொண்டு இருந்த நிமித்தம் பாருங்கள் என்ன நடந்தது. பூமியிலிருந்து இவரை என்ன செய்யறாரு? ஆரோனை கொண்டே போட்டார். அப்போ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம், என்ன பார்த்தோம்? யோனா நினைவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னதுக்கு இவன் பேசுற நிறைவேறாமல் போய்விடும் என்று கோபப்பட்டு எரிச்சல் பண்ணி அப்படி இருக்கிறான். மோசே என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி எத்தனையோ இடத்துல மன்னிப்பு வாண்டி கொடுத்துட்டு வந்து நான் என்ன செய்ய பார்த்தீங்களா? ஒரே ஒரு கருப்பு ஜனங்கள் தானே, கலகக்காரனே கேளுங்கள். அந்த கோபத்தான் கோலை எடுத்து அடிச்சாங்க. அடிச்சதுக்கு தவறுக்கு இருக்க போக முடியல. இந்த பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துல போக முடியாமல் போனது. ஆழமா பேசுறது பெரிய ரகசியம். கவனத்துக்குள்ள கூட பெரிய சத்தியம். இந்த வேலோடி தான் பேசி பாருங்கள். ஜனம் கர்த்தருடையது. நமக்கு ஒரு ஈவா நடந்த தந்தது. இதுல எந்த ஆத்மா இடறி போனாலும் சோர்ந்து போனாலும் ஆண்டவரே அதுக்கு எரிச்சல் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. மோச பாருங்க எத்தனையோ இடத்துல பரிந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் செஞ்சாங்க. ஆனா கண்மலைக்கு முன்ன வச்சு சபையாருக்கு முன்ன வச்சு எரிஞ்சுட்டாங்க. கலகக்காரனே கேளுங்கள். அந்த எரிச்சல் கோல் எடுத்து அடிச்சான். அந்த பாலும் தேர் ஓடுகிற கானான் தேசத்துல போக முடியாத இது ஆவிப்படி சொல்லலாம் பெரிய ரகசியம். நம்மளோட என்ன செய்யணும்? நீர் தங்க ஆத்மா, நீர் தங்க செயல். இது எந்த தவறுனால விழுந்து போறது, எந்த தவறுனாலும் சோர்ந்து போறது. ஆண்டவரே இன்று அவருக்கு அன்போடு ஜனத்தின் மேல் கோபப்படாத அவரிடம் பறந்து பேசி மீட்பை வாங்கி கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய ஊழியக்காரன் நிறுவன கடமை. வேறவானது ஒப்பு கொடுப்போமா? ஜோபுமா? உலகம்